ஹாய், வணக்கம். இது என்ன தெரியுமா? பாலக் பாலக்கீரை. அதை போட்டு இந்த வெஜிடபிள் எல்லாம் போட்டு ஒரு பாலக் பிரியாணி, சோயா எல்லாம் போட்டுட்டு, இது வெஜ்ஜு பாலக் மட்டன் பிரியாணின்னு வச்சுக்கோங்க. சோயா ப்ரோட்டீனு ரொம்ப நல்லாயிருக்கும். இது தயிர் பச்சடிக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாலக் என்ன பண்ணோன்னா, நாங்கள் நல்லா தண்ணியில் போட்டு அதை கொதிக்க வச்சு அது கூட 3 காஷ்மீரி மிளகா போட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். பாலக்கு, முந்திரி அண்டு காஷ்மீரி மிளகா அதை அரைச்சி வச்சிட்டேன் தனியாக. அதுக்கப்புறம் இது ஆனியனு, அதுக்கப்புறம் சில்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. முதல்ல ஆனியன் நல்லா வதக்கிக்கணும், ப்ரௌன் ஆகிற வரையும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன காய்கறி வேணுமோ அதையெல்லாம் நறுக்கி வச்சு போட்டுக்கலாம். நீங்கள் இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறமா ஃபைனலாக தான் டொமேட்டோ போட்டுக்கணும், தக்காளி, உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பார் பொடி, நான் சாம்பார் பொடி போட்டுக்கிட்டேன். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டுக்கணும் கொஞ்சமாக, நிறைய வேணாம். ஏன்னா ஆல்ரெடி இஞ்சி பூண்டெல்லாம் இடித்து போட்டிருக்கோம்ல, ஸோ நல்லாயிருக்கும். இது கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, பால், ஓகேவா? அப்புறம் இது என்னென்னா, காலிஃப்ளவரும் அந்த சோயாவும் நான் ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதுதான் இது அரைச்ச பாலக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி ஆல்ரெடி கழுவி சைடில் வச்சுருந்தேன் நான், ஓகேவா? 3 டம்ளர் அரிசி நான் இதில் போட்டிருக்கிறது. 3 டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 6 டம்ளர் தண்ணி. கொஞ்சம் கூடையே போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. அதுதான், ஓகே. நல்லா போட்டு கலரன அப்புறம் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். 6 டம்ளரு. இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க தண்ணி, அப்போ தான் இதுவாக இருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா கலரிட்டு குக்கர் மூடி வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா 3 விசில், நான் 2 விசில் தான் இது பண்ணேன். 3 விசில் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா அருமையான பாலக் பிரியாணி ரெடி. தேங்க்யூ.